சத்தம் உயர்த்து Hallelujah.
செய்கிறோம். நாங்கள் அழிக்கிறோம் ஆண்டவரே, அழிக்கிறோம். கட்டில் வளம் இறங்கட்டும். ஆராதனைக்கு இரவு போராடி கொண்டிருக்கிறோம். எனக்கு வெளியே போ. அக்னி தெளிக்கிறோம் ஆண்டவரே, கட்டில் அழுகிறோம். அம்சத்து வல்லமை கட்டவிக்கிறாண்டது இப்பொழுது கட்டி வல்லமை காயத்து காயத்து வந்தது ஒரு ஆறு சரத்துக்குள்ள ரத்தத்துக்கு காய்வதாக அமைப்பினாலே நீக்காம சூழ்நாம சட்டாம துர்நாம சட்டா நீக்குமி சந்தூரி போதுரி சவாலமா வாக்குத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இப்பொழுது இயேசு நாமத்தினாலே ஒரு நகத்திலே முடிக்கும்படியாக கட்டிலே அறுக்கும்படியாக தேவ ஆவியானவரே வல்லமை உண்டவர்களாக வாரம் திறக்கப்படுவதற்கு இயேசு நாமத்தினாலே வாரம் திறக்கப்படுவதாக கட்டில் அபிஷேகம் வரை வெளியேற்று ஆவியானவரே, வெளியேற்று ஆவியானவரே நீபாஷா தாதுர்நாமா சட்டாபா துர்நாமா நீகாமா துர்நாமா சட்டா ரம 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 ஹalleluya. இயேசுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஓரி சகர பதுரி சந்தரா ஹalleluya. இயேசுவே நன்றி சொல்லுமா. உள்ளத்தின் ஆழத்தில் வாயை திறந்து வருஷத்தை கடைசியை காண செய்ததற்காக அப்படி இன்னொரு வீச நன்றி செலுத்துவோமா. ஒரு புதிய ஆண்டை தரப்போகிறாரு, அதற்கான நன்றி செலுத்துங்கள். எத்தனையோ ஜனங்கள் வருஷத்தை கடைசியை பார்க்காவிடுங்கள் மறித்து விட்டார்கள். ஆனால் கருத்தை கிருபையாக நம்ம காலை தட்டிருக்கிறார். ஆனால் சகோதரன் சகோதரியே என்றோ மறிக்கவில்லை, நம்மை கருத்தை சீரோடு வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே மறந்து போவாதீங்க. என்னைக்கோ மறிக்க வேண்டிய உங்களை கருத்தர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. இதயத்திற்கு புலம்பிக் கொண்டே இருக்காதீங்க. தேவ சமூகம் நன்றி செலுத்த செலுத்த கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். அநேக ஸ்தோத்திரத்தினாலே நம்முடைய கிருபை பெருகிவிட சொல்லுகிறது. மற்ற கிருபை மற்ற பெருக வேண்டும் என்றால் வாயிலத்தில் நன்றி செலுத்துங்க. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருஷத்தை கடைசியை கொண்டு வந்து நன்றி ஆண்டவரே. வருஷம் நான் பட்ட எல்லா ஆண்டவரை பாடலுக்கா நன்றி சொல்லுங்க. எல்லா உபத்திரவுக்கா நன்றி ஆண்டவரு. எல்லா நிந்தியான பேச்சுகளுக்கா நன்றி ஆண்டவரு. நான் கலந்து எல்லா பாடலுக்கா நன்றி சொல்லுங்க. நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்த செலுத்த கத்தவர் இன்னும் பெரிய காரியம் செய்வாராக. ஹalleluya. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே வர வேண்டும் என்றால், ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் நீ கம்பீரித்து பாட வேண்டும். அப்போது நீ தீங்கை காண மாட்டாய். வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. கிறிஸ்துவின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே ராஜாவாக இருக்கும் பொழுது இனி தீங்கை காண்பதில் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே இந்த வருஷத்தில் கண்ட தீங்கை நீ காணாதபடி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ராஜாவாக இருக்க விரும்புகிறார். இயேசுவின் உள்ளத்தில் வாழவாண்டவர் என்று சொல்லி வாயிலை திறந்து இன்னொரு விசை வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே சொல்லி கூப்பிடுவார். ஹalleluya. அந்த இரண்டு கண்டு தெரியாத இருக்கிறோம். ஓ ஹalleluya. இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்கிவிடு உரத்த சத்தத்தோடு கூப்பிட்ட பொழுது, இன்னும் உரத்த சத்தோடு கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. திரும்பி கேட்டார், என் மகனை அவருக்கு என்ன செய்ய கேட்டார். அதே ஆண்டவர் வருஷத்தில் நீ அநேக நிந்தையை கண்டிருக்கிறார், அநேக பாடலை பார்த்திருக்கிறார், அநேக தடைகளை நீ கடந்து வந்திருக்கிறார். அடுத்த சொல் வார்த்தை என்னவென்றால் ஹalleluya. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசிரியரை சுதந்திரிப்பு இருக்கின்ற தடையை உடைப்பதற்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க உரைத்த சத்தத்தோடு கம்பீர சத்தத்தோடு ஹalleluya வாயிலுக்கு ஆர்ப்பரிங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நாம் ஆர்ப்பரிக்கிற நேரம் இது. ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் எல்லா எளிய கோட்டைகள் தவிடுபடி ஆக்கப்பட போகிறது. எல்லா சங்கடம் இரண்டாக திறக்கப் போகிறது. உனக்கு ரோம எழுதியிருக்க ஏழாம் புதியெடுத்து இருந்தப் போகிறது. நீ விசுவாசித்தால் ஒரு மகிமையை காண முடியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றி செலுத்துமா.